பீகார் மாநிலம் பங்கிப்பூர் இடைத்தேர்தலில் ஜன்சூரஜ் கட்சியின் தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் முன்னிலை பெற்று வருகிறார். பங்கிப்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நீரஜ்குமாரை விட 862 வாக்குகள் அதிகம் பெற்று பிரசாந்த் கிஷோர் முன்னிலை பெற்று வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் உள்ளார். நிரஞ்சன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? முக்கியமான செய்திகளில் ஒன்று இந்த பங்கிப்பூர் இடைத்தேர்தல் முடிவுகள் என்பதுதான். ஏனென்றால் பீகார் மாநிலத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் பெறக்கூடிய வெற்றி என்பது ஹிந்தி பெல்ட் மொத்தமுமே பாஜகவிற்கு செல்வாக்கு இன்னும் அதிகரிக்கக்கூடிய விஷயமாக மாறும். காரணம், எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் ஜன்சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோர் வியூக வகுப்பாளராக இருந்து கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கி படுதோல்வியை அவரது கட்சி சந்தித்திருந்தாலும் அதற்கு பழித்தீர்க்கும் வகையிலான இந்த முறை அவராகவே நேரடியாக களம் கண்டிருந்தார். தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை, தபால் வாக்குகள் முதல் சுற்று, இரண்டாம் சுற்று என்று தொடர்ச்சியாக அவர் முன்னிலையிலேயே இருந்து வருகிறார். பாஜக வேட்பாளர் 2ஆம் இடத்தை தான் பெற முடிகின்றது. நேரமாக அந்த வெற்றி விகிதம் என்பதும் அந்த இடைவெளி என்பது அதிகரித்து கொண்டு வருவதையே பார்க்க முடிகின்றது. இந்தியா கூட்டணி சார்பில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். ஆனால் பிரசாந்த் கிஷோருடைய அந்த ஏறுமுகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டம், தற்பொழுது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தோட எல்லாம் சேர்த்து இந்த தேர்தலில் எதிரொலித்திருக்கிறதா என்ற கேள்வி. ஆனால் இது ஒரு 10 மணி அளவில் மிகவும் ஆரம்ப கட்ட நிலைதான். இன்னும் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம் போனால் நம்மால் இறுதியான ஒரு வடிவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் முன்னிலையில் தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் இருந்து வருகிறார் என்பது மிகவும் ஆச்சரியமளிக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் தேசிய அளவில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு பக்கம் பிரதான எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதும் கவனம் கொள்ளக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. எனவே தேசிய அரசியலில் ஒரு இடைத்தேர்தல் முடிவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்ஸ்கள் நிறைய வர இருக்கின்றது. அதற்கு நாம் இன்னும் 1 மணி நேரம், 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.